அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, இந்த விளக்கு பத்தின வீடியோ தான். விளக்கு நம்ம வீட்டுல எத்தனை விளக்கு பூஜை ரூம்ல ஏத்தணும், நீங்க உங்க வீட்டுல எத்தனை விளக்கு ஏத்துவீங்க, என்னென்ன தெய்வங்களுக்கு நீங்க நிறைய பூஜைகள் பண்றீங்கல்ல, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நீங்க எப்படி அடுத்தடுத்து விளக்கு ஏத்த முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் இருக்கு. சோ அந்த சந்தேகத்தை எப்படி கிளியர் கட்டா நான் இதுல சொல்ல போறேன் அப்படிங்கிறதையும், எல்லா பூஜைகளும் பண்ற எனக்கு விளக்கு தட்டுப்பாடு வந்ததில்ல, விளக்க சரியா நான் ஏத்துறதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வழிமுறையை நான் பின்பற்றேன். சோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கும் நிறைய பூஜைகள் பண்ணணும்னு தோணும். ஆனா பூஜை ரூம்ல நிறைய பூஜை பொருட்கள் முன்னால வச்சு பூஜை பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய விளக்குகளை நம்ம ஒரு விளக்கு ஏத்துறோம், அதை கழுவிட்டு அடுத்த தடவை நம்ம உடனே ஏத்த முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படுறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம வீட்டுல எத்தனை விளக்கு ஏத்தணும், என்னென்ன மாதிரி விளக்குகள் நான் ஏத்திக்கிட்டு இருக்கேன், எப்படி அந்த விளக்கை நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கறதா இந்த வீடியோ பதிவுல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதனுடைய இந்த விளக்கோட பேர் பாத்தீங்கன்னா துணை விளக்குன்னு சொல்லுவோம். அதாவது கையில இப்படி புடிச்சுக்கிற மாதிரி இது நிறைய டிசைன்ல இருக்கு. சோ இந்த துணை விளக்கை வச்சு நம்ம விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துணை விளக்கு இல்லாதவங்க இந்த மாதிரி சின்னதா அகல் விளக்கு வச்சு கூட நீங்க ஏற்றலாம். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு தீக்குச்சி நம்ம ஏற்றி ஏற்றி அந்த தீக்குச்சியோட செலவுகளை கம்மி பண்ணலாம், தீப்பெட்டி உபயோகிக்கிறத கம்மி பண்ணலாம். டைரக்டா நம்ம தீப்பெட்டில ஏத்துறதை விட இந்த மாதிரி துணை விளக்குல ஏத்துறது ரொம்ப நல்லது. இது மாதிரி பித்தளையில தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இல்ல, ஊதுபத்தியில கூட நம்ம ஏத்தலாம். ஊதுபத்தி அப்படிங்கிறதும் நம்ம இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். சோ அதுல நம்ம ஏத்துறவங்க ஏத்தலாம். அதுல என்ன டிராபேக்னா, ஊதுபத்தி நமக்கு அணைஞ்சிடும். தீப்பெட்டி மாதிரி கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு சில இது அணைஞ்சு போயிடும், திரும்ப திரும்ப நம்ம ஏத்துற மாதிரி இருக்கும். ஆனா துணை விளக்கு நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம இதுல ஏற்றும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது நிறைய விளக்குகள் ஏத்துறதுக்கு இந்த துணை விளக்கு ரொம்பவே பயன்படும். சோ இது துணை விளக்கு, இது நான் என்கிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா துளசி மாடத்துக்கிட்ட நான் ஏத்துற விளக்கு. இந்த ஒரு விளக்கு துளசி மாடத்துக்கிட்ட ஏத்துவேன். சப்போஸ் இது கழுவுற ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னு நேரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அகல் விளக்கு நான் வச்சிருப்பேன். எப்பவுமே ஸ்டாக் வீட்டுல இருக்கும். நீங்க எப்பவுமே ஒரு அகல் விளக்கு ஒரு 5-6 விளக்கு வீட்டுல புதுசா நீங்க தொடச்சு சுத்தம் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம கழுவுல ஏத்த முடியலனா கூட அந்த அகல் விளக்கு நம்ம ஏத்திக்கலாம். எப்பவுமே நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா விளக்கு எரிகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நமக்கு அந்த காமாட்சி அம்மன் விளக்கு கழுவுல அந்த நேரம் நமக்கு உடம்பு சரியில்லை, இல்ல மாதவிடாய் சமயம் நம்மளாம் விளக்கெல்லாம் கழுவி ஏற்ற முடியாது, இல்ல ரொம்ப நமக்கு வெளியே போற சூழ்நிலை, அதனால கழுவாம விட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த இதை கழுவாம விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட நீங்க கண்டிப்பா அந்த நேரத்துல அகல் விளக்க வச்சு நம்ம பூஜை ரூம்ல ஏத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்தது இந்த மாதிரி விளக்கு புதுசா ஒரு அகண்ட விளக்கு 2 வச்சிருப்பேன், ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு அகல் தீபம். இந்த விளக்கு எதுக்காக அப்படின்னா, பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு நான் ஏத்துவேன். இல்ல அப்படின்னா விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நான் ஏத்துவேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இது மாதிரி தனித்தனியா ஒரு அகல் விளக்கு ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் அந்த மாதிரி வரும், இல்ல 15 ரூபாய் தான் வரும். இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கும் போது இப்ப இன்னைக்கு எனக்கு சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா நான் விநாயகருக்கு அந்த காமாட்சி அம்மன் விளக்கு அழுக்கா இருக்கு, நான் கழுவணும் அப்படிங்கிற நீர் கிடையாது. நான் இந்த விளக்க வச்சு கூட நான் விநாயகருக்கு அழகான மண்ணகல் விளக்குல சங்கடகர சதுர்த்தி பூஜையை நான் செஞ்சிருவேன். சோ இந்த விளக்கு என்கிட்ட ஸ்டாக் இருக்கனால நான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பூஜையும் விளக்கு கழுவுல, விளக்கு என்னால சரிவர தூய்மைப்படுத்த முடியல, அதனால நான் ஏத்த முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன் நான் சொன்னது கிடையாது. சோ அதனால இந்த மாதிரி ஒரு அழகான விளக்கு வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நான் இதை ஏத்துவேன். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா குலதெய்வ விளக்கு. இதுல என்ன இருக்கு, குலதெய்வ விளக்கு. இது பாத்தீங்கன்னா எப்பவுமே குலதெய்வத்துக்கு நான் ஏத்துற அகல் விளக்கு தான். இதுல ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நான் ஏற்கனவே இன்னொரு காமாட்சி அம்மன் விளக்கு குலதெய்வத்துக்கு ஏத்திட்டு இருந்தேன், இந்த அகல் விளக்கு ஏத்துறேன், ரெண்டுமே ஏத்தணுமான்னு கேட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, ஏதாவது ஒண்ணு ஏத்தினாலே போதும். உங்களால அகல் விளக்கு எனக்கு ஈஸியா கழுவ முடியும் அப்படின்னா நீங்க அதை பண்ணலாம். இல்ல காமாட்சி அம்மன் விளக்கு தான் எனக்கு ஏத்துறது நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க அதை பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி பூஜைகள்ல பண்ணுங்க. இது ஒரு குலதெய்வ விளக்கு. இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது இந்த வெள்ளி விளக்கு. இந்த வெள்ளி விளக்கு நான் எப்ப ஏற்றுவேன், கஜலட்சுமி விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கு நான் எப்ப ஏற்றுவேன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் சுக்கிரஹோரையில நான் ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு. சோ அதனால இந்த வெள்ளிக்கிழமை ஏத்திட்டு சனி ஞாயிறு இல்ல என்ன இருந்துச்சுன்னா இதுல ஏற்றுவேன். திங்கக்கிழமையும் என்ன இருந்துச்சுன்னா ஏற்றுவேன். அடுத்து நான் திங்கக்கிழமை வாஷ் பண்ணும்போது இதை கழுவி வச்சிருவேன். செவ்வாய்க்கிழமை ஏற்ற மாட்டேன், ஏன்னா செவ்வாய்க்கிழமை நான் முருகனுக்கு விளக்கு ஏற்றுவேன். பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நான் முருகருக்கு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு இந்த அகல் விளக்கு பயன்படுத்துவேன்.
மொத்தம் வந்து 2. விநாயகருக்கும் இந்த மாதிரி அகல் விளக்கு வச்சிருக்கேன், முருகப்பெருமான் 2 விளக்கு வச்சிருக்கேன். எப்பவுமே ஜோடியா தான் விளக்கு வந்து வாங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அதனால வந்து மாத்தி மாத்தி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த விளக்கு ஏற்றிருக்கேன், விநாயகருக்கு வந்து ஏற்றிருக்கேன்னா இது கழுவாம இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு விளக்கு இருக்கனால நான் வந்து முருகனுக்கு வந்து ஏற்றிடுவேன். சோ அதனால வந்து என்னுடைய பூஜைகள் வந்து இது கழுவுல, வாஷ் பண்ணல, விளக்கு இல்லை அப்படிங்கிறனால நமக்கு வந்து பற்றாக்குறை இருக்காது. அகல் விளக்குனால நமக்கு நிறைய செலவுகளும் ஆகாது. அது ஏத்துறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிவபெருமானுக்கு பிரதோஷம் அன்னைக்கு நான் ஏற்றக்கூடிய 5 முக அகல் விளக்கு, இதுவுமே வந்து அகல் விளக்கு தான். இது வந்து பாத்தீங்கன்னா நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்துக்கு நினைச்சு நான் வந்து ஏத்துவேன். இது பஞ்சமி வாராகி அம்மனுக்கும், பஞ்சமி அப்படின்னாலே 5வது திதி, 5 நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி தாயாருக்கும் முடியுது. சோ அதனால வந்து இந்த பஞ்சமி தாயாருக்கும் நான் இந்த விளக்கு தான் ஏற்றுவேன். இதுலயும் வந்து என்கிட்ட 2 விளக்கு இருக்கு. ஒண்ணு வந்து பிரதோஷத்துக்கும், இன்னொன்னு வந்து வாராகி அம்மனுக்கு பஞ்சமிக்கும் ஏற்றுவேன். இந்த மாதிரி பிரதோஷம், பஞ்சமி திதி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 2 தடவை தான் வரும். சோ அந்த விளக்கை நம்ம 2 நாள் யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிட போறோம். அதனால வந்து நமக்கு டேமேஜ் ஆகாது, நமக்கு வந்து நிறைய செலவுகளும் ஆக போறது இல்லை. இப்ப நான் பிரதோஷத்து அன்னைக்கு சிவபெருமானுக்கு நான் ஒரு பூஜை பண்றேன் அப்படின்னா இந்த விளக்கு மட்டும்தான் ஏற்றுவேன். நமச்சிவாயனுக்கு இந்த விளக்கு, குலதெய்வ விளக்கு 1 ஏற்றுவேன், அவ்வளவுதானே தவிர மற்ற விளக்குகள் வந்து ஏற்ற மாட்டேன். இப்ப பிரதோஷமும் பஞ்சமியும் சேர்ந்து வருது அப்படின்னா இது வந்து சிவபெருமானுக்கும் இன்னொரு விளக்கு வாராகி அம்மனுக்கும் சேர்த்து வந்து நான் ஏற்றுவேன். சோ இது மாதிரி நம்ம பண்ணும்போது பூஜைகள் நிறைய பண்ணாலும் விளக்குகளும் அதுக்குரிய எண்ணெய்களும் வந்து பாத்தீங்கன்னா செலவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அடுத்தது வியாழக்கிழமை நான் ஏற்றக்கூடிய இந்த குபேர விளக்கு நிலைவாசல்ல தான் வந்து ஏற்றுவேன். நிலைவாசல்னா இந்த மாடம் வச்சிருக்கேன் இல்லையா விநாயகருக்கு, அந்த மாடத்துல வந்து இந்த தீபத்தை வந்து வடக்கு நோக்கி வந்து நான் ஏற்றுவேன். இது வந்து குபேர விளக்கு. இது வந்து நான் வியாழக்கிழமை மட்டும்தான் ஏற்றுவேன். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில நான் சுக்கிரஹோரையில பூஜை பண்ணும் போதும் இந்த விளக்கு வந்து நிலைவாசல் இருக்கும், எண்ணெய் ஊற்றி நான் இதே வந்து ஏற்றிருக்கேன். வியாழன் வெள்ளி 2 நாளும் நிலைவாசல்ல இந்த தீபம் தான் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நமக்கு நிலைவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 தீபம் ஏற்றுவாங்க இல்லையா. அப்போ வந்து செவ்வாய், மற்ற நாட்கள் புதன்கிழமை, வியாழக்கிழமை, விசேஷ நாட்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 அகல் விளக்கு நான் வந்து நிலைவாசல்ல வந்து ஏற்றுவேன். நிலைவாசல்னா வாசல்ல இந்த மாடம் வந்து வாங்கி வச்சிருக்கேன் ஸ்டாண்டு, அதுல வந்து 2 தீபம் வந்து ஏற்றுவேன். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும்போது இந்த மகாலட்சுமி தாயாருடைய இந்த அகல் விளக்கு தான், மண் அகல் தான். ஆனா வந்து மகாலட்சுமி தாயார் மண்ணிலே செஞ்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் மாதிரி ஜொலிப்பாங்க. இதான் நான் வந்து அக்ஷய திருதிக்கு இந்த நேரம் தங்கமே வாங்கல, நான் வாங்கின தங்க விளக்கு மகாலட்சுமி தாயார் தான். நமக்கு வந்து எப்படி வசதி இருக்கோ அது மாதிரி நம்ம வாங்கி சந்தோஷமா நம்ம பூஜை பண்ணாலே மகாலட்சுமி தாயார் நம்ம கூடவே இருப்பாங்க. சோ இந்த விளக்கோட விலை வந்து சில சகோதரிகள் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து 65 ரூபாய் ஒரு விளக்கு. இது எல்லா மண்பானை கடைகளுமே வந்து விற்கும். விளக்கு செய்யற கடையில, இந்த மாதிரி வந்து குபேர பானை விற்கிற கடையில கண்டிப்பா கிடைக்கும். சோ இந்த விளக்கு வந்து நான் வந்து வியாழன் வெள்ளி வந்து 2 நாளும் வந்து மகாலட்சுமி தாயார் பூஜை செய்யறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். மற்ற நாட்களில் இதை நான் ஏற்ற மாட்டேன், எடுத்து வச்சிருவேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜை. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளி தீபம் வந்து ஏற்றுவேன். அதே மாதிரி என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிருத்திகை வழிபாடு செய்யறதுனால இந்த 6 விளக்கு அகல் விளக்கு தனியா வந்து முருகருக்காகவே கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும் ஏற்றுவேன். அன்னைக்கு ஏற்றிட்டு அடுத்த நாளே எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருவேன். அதனால வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அகல் விளக்கும் வந்து சின்னதா தான் ஏற்றுறேன், அதனால என்ன செலவு ரொம்ப வராது. எல்லா பூஜையும் பண்றோம்ல, அது இதுக்குன்னு ஒவ்வொரு விளக்கு நான் காமிச்சேன் இல்லையா. இப்ப எந்த பூஜையுமே எனக்கு வந்து பண்ணல, நார்மலா வந்து வீட்டுல வந்து விளக்கு ஏற்றணும், அன்னைக்கு வந்து விசேஷ நாட்கள் எதுவும் இல்ல, பிரதோஷம் இல்ல, பஞ்சமி இல்ல அப்படிங்கும் போது அஷ்டலட்சுமி விளக்கு, இந்த அஷ்டலட்சுமி விளக்கு வந்து ஏத்திட்டு நடுவுல வந்து ஏத்திடுவேன். குலதெய்வ விளக்கு ஏற்றுவேன். இந்த 2 விளக்கு தான் ஏற்றுவேன். நீங்க வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு வேணா, இத்தனை விளக்கு காமிக்கிறீங்களே அப்ப நிறைய செலவாகுமா அப்படின்னு கேட்டா, பிரதோஷம் பஞ்சமி மாசத்துல 2 நாள் தான் வரும். 2 நாள் தான் அந்த விளக்கை வந்து ஏத்த போறேன், பஞ்சமுக விளக்கு. அப்ப வந்து நான் அஷ்டலட்சுமி விளக்கோ இல்ல வந்து கஜலட்சுமி விளக்கோ நான் ஏத்த மாட்டேன். அந்த மனையில நடுவுல அந்த சாமியை வச்சு, அது எந்த தெய்வத்துக்கு அன்னைக்கு உரிய நட்சத்திரம் திதி என்ன வருதோ அந்த பிரதோஷம் அப்படின்னா சிவன் போட்டோ வச்சு 5 முக தீபம் ஏத்துவேன். கிருத்திகை அப்படின்னா முருகனுடைய சிலையை வச்சு அன்னைக்கு வந்து நான் ஏத்துவேன். செவ்வாய்க்கிழமைனா முருகனுடைய சிலை நடுவுல வச்சு போட்டோ வச்சு வெற்றிலை தீபம் வந்து ஏத்துவேன். சோ இந்த மாதிரிதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எப்போ எந்த பூஜை பண்ணாலும் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு கண்டிப்பா ஏத்துவேன். இது இல்லாம நிலைவாசல்ல 2 தீபமோ இல்ல 1 தீபமோ கண்டிப்பா நான் வந்து ஏத்திடுவேன். துளசி மாதாவுக்கும் நான் வந்து எப்ப வந்து ஏத்துவேன்னா வெள்ளி செவ்வாய் 2 நாள் மட்டும் தான் ஏத்துவேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விளக்குகள் காமிச்ச மாதிரி இருக்கும். ஆனா நான் பூஜை பண்ணும்போது எனக்கு சிம்பிளா வந்து 1 விளக்கு 2 விளக்குக்கு மேல நான் ஏத்துறது கிடையாது. மினிமம் வந்து 2 விளக்கு, அதுக்கப்புறம் நிலைவாசல் சேர்த்தா மொத்தம் வந்து ஒரு 4 விளக்கு இல்லைன்னா 5 விளக்கு தான் வருமே தவிர, கன்னிதெய்வ விளக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வரும். கன்னிதெய்வ விளக்கு வந்து நான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் குட்டியா வந்து ஒரு ஆத்ம தீபம் வெள்ளி தீபம் வச்சிருக்கேன், அது மட்டும் தான் நான் வந்து ஏத்துவேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூஜை பண்ற பூஜை விளக்குகள், இதான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அப்புறம் 2 சின்ன குத்து விளக்கு. என்கிட்ட வந்து நாச்சியார் கோயில் குத்து விளக்கு இருக்கு பெருசு, அது வந்து நான் மேல வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன விளக்கு. எதுக்காகனா நம்ம அடிக்கடி இப்ப மாசப்பரப்பு வருது, இல்ல வந்து சித்திரை 1 வருஷ பரப்பு வருது, இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல நான் வந்து ஏத்துறதுக்காக குத்து விளக்கு நம்ம பெருசா வச்சு நம்ம வந்து ஏத்துறதுக்குங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், யூஸ் பண்றதுக்கு கழுவுறதுக்கலாம். அப்படிங்கறனால இந்த குத்து விளக்கு வந்து நான் வந்து அப்ப வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப பெரிய விசேஷ நாட்கள், இந்த மாசப்பரப்பு வருஷப்பரப்பு அந்த மாதிரி நாட்கள்ல நான் இந்த மாதிரி செய்வேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு சிவனுக்கு பண்றேன், பஞ்சமிக்கு வாராகிக்கு பண்றேன், அதே மாதிரி முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, திருவோணத்துக்கு வந்து கிருஷ்ணருக்கு மாதிரி பண்ணனாலுமே என்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி வந்து அகல் விளக்குகள்னால எனக்கு வந்து ஈஸியா வந்து பூஜை பண்ண முடியுது. அதே மாதிரி எண்ணெய் வந்து இதுக்கு ரொம்ப செலவாகாது. நான் இவ்வளவு விளக்கையும் ஒரே நாள்ல ஏத்தல, மாசத்துக்கு வர அந்த திதி நட்சத்திரத்துக்கு அந்த தெய்வங்களுக்கு நான் ஏத்த மாதிரி ஒரு தீபம் தான் ஏத்துறேன் அந்த தெய்வத்துக்கு. அதே மாதிரி குலதெய்வ விளக்கு நம்ம தினந்தோறும் ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு. நீங்க வந்து அந்த மாதிரி 2 தீபம் வந்து தினமுமே ஏத்தலாம். அதுக்கு மேற்பட்டு நீங்க ஏத்துறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பூஜை ரூம் 2 தூண்கள் இருக்கும். இந்த பக்கத்து வந்து குலதெய்வம் நாகமணி தேவி அம்மன், நடுவுல வந்து என்ன தெய்வம் நான் வந்து வணங்குறனோ அந்த தெய்வத்தை மனையில உட்கார வைக்கிறதுக்கு நான் வந்து இடத்த வந்து ஃப்ரீயா விட்டுருவேன். மேல வந்து பெருமாள் தாயார் இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து முருகனுடைய சிவ குடும்பம், முருகனுடைய சிலைகள், அவங்க முருக வழிபாடுக்கு நான் வச்சிருப்பேன். அதனால குலதெய்வ விளக்கு, நடுவுல என்ன தெய்வம் நான் வணங்குறனோ அந்த தெய்வத்துக்குரிய தீபம், இல்லைன்னா காமாட்சி அம்மன் விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு, ஏதாவது ஒரு தீபம் ஏற்றுவேன். இந்த பக்கம் வந்து சிவ குடும்பத்துக்கு ஒரு அகல் விளக்கு, இவ்வளவுதான். கன்னி தெய்வத்துக்கு ஒரே ஒரு ஆத்ம தீபம் ஏற்றுவேன். நிலைவாசல்ல வந்து 2 தீபமோ இல்ல ஒரு தீபமோ தான் ஏற்றுவேன். சோ அதனால வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வெள்ளி செவ்வாய்க்கு தான் நிலைவாசலையும் நான் தீபம் ஏற்றுவேன். அதே மாதிரி ஏதாவது ஸ்பெஷலான நாட்கள் வருது, ஸ்பெஷல் பூஜை நான் பண்றேன் அப்படிங்கும் போது அந்த நேரத்துல நான் வந்து நிலைவாசல்ல தீபம் வந்து ஏற்றுவேன். இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய விளக்குகள் ஏத்துற மாதிரி தெரிஞ்சாலுமே, ஆனா நம்ம ஏற்றக்கூடியது ஒரு நாளைக்கு 3 விளக்கு தான். அந்த ஒரு ஸ்பெஷலான டேக்கு தான் அந்த 3 தீபமும் ஏற்றுவோம். மற்ற நாட்கள்ல 2 தீபம் ஏற்றினாலே போதுமானது. நிறைய தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும், எனக்கு நிறைய எங்கெல்லாம் நான் வந்து தீபம் ஏற்றேன் அங்கெல்லாம் ஏத்துறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனா இப்ப இருக்கிற நம்ம சூழ்நிலைக்கு நம்ம வந்து சிக்கனமா செலவு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலதான் நான் வந்து எந்த ஒரு ஆடம்பர பொருளும் இல்லாம இந்த மாதிரி வந்து அகல் விளக்கு வாங்கி நான் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த அகல் விளக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மாதிரி பாருங்க, தங்க மாதிரி ஜொலிக்கிற இந்த விளக்கே வந்து நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். சோ இது மாதிரி நம்ம வந்து எளிமையா வந்து பூஜை பண்ணோம், எளிமையா வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வீட்டுல வந்து நமக்கு என்ன செலவோ இல்ல வந்து விளக்குகள் வந்து நிறைய வந்து ஆடம்பரமா வாங்கி செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா நம்ம பூஜை செய்யலாம். இதுதான் வந்து நான் ஏத்துற தீபங்கள். இத்தனை பூஜைகள் பண்ணாலும் நான் எப்படி வந்து விளக்குகளை வந்து ஏற்றி சமாளிக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இதுல தெளிவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. ஸோ நான் வந்து கிளியரா வந்து உங்களுக்கு சொல்றேன் இன்னமும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கூடவே வந்து ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எப்பவுமே ஆடம்பரத்துக்கு வேலையே இருக்காது. ரொம்ப எளிமையான பூஜைகள், எளிமையான விஷயங்கள், சேமிப்பு பற்றின விஷயங்கள் தான் நிறைய நம்ம பேச போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நன்றி, வணக்கம்.